அப்பா, உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் அவருக்கு இப்படி ஆச்சு. மாப்பிள்ள, உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு நான் தான் மாப்பிள்ள காரணம். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மச்சான், உங்க அப்பா உங்க கூட வந்திருந்தா இப்ப அவர் நல்லா இருந்திருப்பாருல்ல. ஆனா நான் தான் உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் இப்ப அவரு இப்படி. கார்த்தி, அப்பா, நான் தான்ப்பா இது காரணம். அப்பா, உங்க பையன் இப்ப கோலகார பாவி ஆயிட்டப்பா. யாருமே மன்னிக்க முடியாத பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா நானு. தம்பி, என்ன தம்பி பேசுறீங்க? உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இல்லங்க தம்பி, முதல்ல எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி. எங்க வீட்டுக்காரோட நிலைமைக்கு நீங்க காரணம் இல்ல தம்பி. எந்திரிங்க தம்பி. மச்சான், எந்திரிங்க மச்சான், எந்திரிங்க மச்சான். எந்திரிங்க. எங்க அப்பாவோட ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் நீங்க இல்ல மச்சான். அப்படி நீங்க நினைக்கவும் நினைக்காதீங்க. எங்க நாங்க உங்க மேல பழி போடுவோமோன்னு தப்பா நினைச்சு உங்க ஒய்ஃப் தான் என்னென்னமோ பேசுறாங்களே தவிர நீங்க தான் காரணம் நாங்க யாராவது சொன்னோமா? உங்க மேல பழி போட்டோமா? அப்புறம் ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லங்க, நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையும் உங்க பெரிய மனசையும் காட்டுது. ஆனா என்னோட மனசு துடியா துடிக்குதுங்க. குற்ற உணர்ச்சியில அப்படியே தவிக்குது. என் கூட பைக்ல வந்ததால தானே மாமாக்கு இப்படி ஆச்சு. அப்போ இதுக்கு நான் தானங்க காரணம். அவருக்கு இப்போ நானே யமன் ஆயிட்டனே. இந்த கொடுமைக்கு நீங்க யாருமே என்ன மன்னிக்காதீங்க. உங்க கையால நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். தம்பி, நீங்க வேணும்னா என் வீட்டுக்கார பைக்ல கூட்டிட்டு போய் லாரியில இடிச்சிங்க. லாரிக்கான பண்ண தப்பால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விதியா நொந்துக்கிறத தவிர உங்களை போய் குத்தம் சொல்ல முடியுமா? மச்சான், ஆக்சிடென்ட்ங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே போறப்போ வேலையை முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் தான் போறோம். ஆனா வர வழியில யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது மச்சான். என் அப்பாக்கு இப்படி ஆனதுக்கு அந்த தெய்வம் பண்ண குற்றம் தான் காரணமே தவிர நீங்க எந்த குற்றமும் பண்ணல. அக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலக்கா. சத்யா சொன்ன மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. மத்தவங்களா இருந்தா வேற மாதிரி பேசிருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாருமே மனசு தன்மையோட பேசுறீங்கக்கா. இவ்வளவு பெரிய துக்கத்தை தாங்கிக்கிட்டு இதுக்கு இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு எதுவுமே சொல்லாம, யார் மேலயும் பழிய போடாம, யார் மனசையும் காயப்படுத்தாம பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்களே. உங்க நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் அந்த தெய்வம் எப்படியாவது அப்பாவை காப்பாத்தி கொடுத்துருங்கக்கா. இனிமே எங்க வேண்டுதலே அதுதான். பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. போங்கக்கா. வாங்கம்மா.